ஹாய் மக்களே! இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டே 1 வீடியோ பார்க்கலன்னா, அத பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா, நாங்க எங்கெங்க அவுரங்காபாத்ல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டே 1லேருந்து சொல்லியிருக்கேன். இந்த வின்டர் வெக்கேஷனுக்கு எங்கே போயிருந்தோன்னிட்டு. ஸோ அவுரங்காபாத்ல நெக்ஸ்ட் டே என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்களும் ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணோம். பைக்கு, கார் ரெண்ட்டுக்கு ட்ரை பண்ணோம். பட் அந்த ஆட்டோ அண்ணாவுக்கு வசூல் வரணுமோ என்னவோ, பஸ்ஸில் போனால் ₹500, இந்த டைம் பைக்கு, கார் ரெண்ட் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ₹2300 பேசி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. ரூம் பக்கத்தில் விசாரிக்க எதுவும் இல்லாததுனால நாங்களும் ஆட்டோவிலே கிளம்பிட்டோம். வேறு ஆப்ஷன் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடல, போகிற வழியில் எதுவும் கிடைக்கல. ஸோ எதுவுமே சாப்பிடாம நாங்கள் அன்றைக்கி ரீச் ஆன பிளேஸ் தான் அஜந்தா குகைகள். இங்கே தான் நிறைய ஒரிஜினல் கலர் பெயிண்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ரூம்லேருந்து 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா தான் நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ரீச் ஆனோம். ஸோ அஜந்தா வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த பிளேஸு. பக்கத்தில் போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 1 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து போகணும். அப்படி இல்லைன்னா 21 கிலோமீட்டர் சுற்றி பஸ்ஸில் போகணும். ஸோ நாங்கள் நடந்து போகவே முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எதுவும் சாப்பிடாததுனால கிடைச்ச பேல்பூரி, கொய்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய குகைங்க, ஆல்மோஸ்ட் 25 குகைங்க இருந்திருக்குது. ஒவ்வொரு குகையும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன இருந்தது, யார் யார் இருந்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போய் பார்த்தா யூஸ்வலாக நார்மலாக மொபைல் டார்ச்சில் வந்து உங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற டூரிஸ்டெல்லாம் வந்துட்டு நார்மல் டார்ச் இருக்குது இல்லைங்களா, ஸோ டார்ச் அடித்து காமிக்கிறாங்க. நாங்களே சைக்கிள் கேப்பில் அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஏன்னா அந்த டூரிஸ்ட் கைடுக்கு ஒவ்வொரு குகைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ₹100 கேட்டாங்க. ஸோ 25 குகைக்கு மொத்தமாக ஏதாவது பேசினா பரவாயில்ல. பட் ஒவ்வொரு குகைக்கும் ₹100ன்றது கொஞ்சம் அதிகம்தான். பட் ஸ்டில் நமக்கு படிக்க வரும்ன்றதுனால அங்கே எல்லா குகைங்களுக்கு பக்கத்துலேயுமே போர்டில் டீட்டெயிலாக எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அதை படிச்சுக்கிட்டு போனோம்னா கூட நம்மளுக்கு ஓகே தான். பெயிண்டிங்ஸ் மட்டும் பக்கத்தில் போயிட்டு நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. யூஸ்வலாக இதில் எல்லா குகைங்களுமே வந்துட்டு தியானம் பண்ணுறதுக்கான பிளேஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒவ்வொரு பிளேஸுமே வந்துட்டு ஒவ்வொருத்தர் தியானம் பண்ண வந்தாங்க. ஒவ்வொரு செஞ்சுரியில் ஒவ்வொருத்தர் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி தான் இதில் போட்டிருக்கு. ரொம்ப வெயில். ஸோ இந்த வெயிலில் வெறும் தண்ணி மட்டும்தான் கிடைச்சது அந்த இடத்துல. அந்த பக்கம் வந்துட்டு யூஸ்வலாக வர்ற வழியில் எல்லாம் கிடைக்கும். பட் அந்த இடத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் எதுவும் கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அங்கே நல்லா நிழல் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற எல்லா குகையுமே நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ பார்த்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ படுக்கிறதுக்கு இடம், உட்கார்றதுக்கு இடம், இந்த மாதிரி ஒவ்வொரு குகையிலுமே ஒவ்வொரு இடம் அவங்க தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இதுக்கும் டிக்கெட் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குவாங்க. பட் நாங்கள் ஆன்லைன் ஆப்ஷனும் இருக்குது. அதனால் நாங்கள் ஆன்லைன்லேயே என்ட்ரி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க்கலாம் நீங்களே. ஏன்னா இதை பற்றி டீட்டெயில் வரலாறு இதெல்லாம் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நான் டே 1ல் சொன்ன வீடியோ மாதிரி தான். நான் சொல்கிறத விட இதை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லியிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நானும் இதே மாதிரி தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அது என்ன குகை, இது என்ன குகைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தான். உங்களுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் அஜந்தா குகை ஹிஸ்ட்ரின்னு போட்டால் கூட உங்களுக்கு நிறையா வருது. அதில் உங்களுக்கு எது பார்க்கணுன்னு தோணுதோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் பெயிண்டிங்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்குதுன்னு. சொல்லப்போனால் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழியாமலாம் இல்லை. ஏன்னா காலப்போக்கில் பாதிக்கு பாதி அழிஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் மற்ற பெயிண்டிங்ஸ் எல்லாம் அழியாமல் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம அதை ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க போகலாம். பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காதீங்க. ஓ அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பெயிண்டிங்ஸுமே கிட்டத்தட்ட டேமேஜ்டாக தான் இருந்தது. நமக்கு அந்த மாதிரியும் ஒரு பெயிண்டிங்ஸ் இருந்துச்சா, அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுன்னு நான் இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தால் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். சும்மா நார்மல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்க போனால் அது வேஸ்ட்டு தான். ஸோ போகிற வழியில் நாங்கள் எல்லாத்தையுமே இதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே, அதாவது நம்ம நடந்து போகிற வழியிலே நிறைய ஸ்டோன்ஸு சிலை உடையாது அப்படின்னு நிறைய கொடுக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிலையுமே ₹1000 ₹2000 சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து நீங்கள் போய் பார்கெயின் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. பார்கெயின் பண்ணி பேசி கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டோனோ எவ்வளவோ நாங்கள் வாங்கினோம் ₹1000. ஸோ நியர் எந்த ஒரு லஞ்சுமே கிடையாது. ஸோ நியர்
டு சிட்டி வரவே 5 மணியே ஆகிடுச்சி. சரி வந்துட்டோம், அவுரங்காபாத் கேவையும் பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம், அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தையும் நாங்கள் பார்க்க போயிட்டோம். அதுவும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிட்டி பக்கம் வர வேண்டியதாக ஆகிடுச்சி. சொல்லப்போனால் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அவுரங்காபாத் குகைக்கும் இங்கே அஜந்தா குகைக்கும் அவுரங்காபாத் குகைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி குகைங்க தான், அதே கேவ்ஸ் தான் இங்கேயும். மேபி தூரமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸு, மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இங்கேயும் அதே தியானம் பண்ணுறதுக்கான இடங்கள் தான் நிறையா ஜாஸ்தி இருக்கிறது. இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா நான் டே 1ல் நைட்டில் பார்த்த அந்த மினி தாஜ்மஹால் அப்படின்ற பிளேஸு இங்கேருந்து நல்லா தெரியுது. ஏன்னா இதை க்ராஸ் பண்ணி வந்தால் தான் இந்த அவுரங்காபாத் கேவுக்கு வரணும். நேற்று நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சி, மினி தாஜ்மஹால் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி ஆகிட்டதுனால நாங்கள் இந்த அவுரங்காபாத் கேவை பார்க்க முடியல. ஸோ ஆஸ் யூஷுவல் அது க்ளோஸ் 6 மணிக்கு மேலே க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இதை பார்க்க வந்திருந்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நார்மலாகவே உங்களுக்கு அந்த மினி தாஜ்மஹால் இருக்கிற இடம் தெரியும். ஸோ அந்த இடம் பகலில் விட நைட் வியூ தான் ரொம்பவே நல்லா இருந்தது. பகலில் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த இடமும் அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லா க்ளீனாக பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க க்ளீனே பண்ண கிடையாது, நார்மலாக ஆஸ் யூஷுவலாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆட்டோ அண்ணாக்கிட்டே கேட்டிருந்தோம், இங்கே ஏதாவது ஃபேமஸ் ஸ்வீட் ஷாப் இருந்தால் கூட்டிகிட்டு போக சொல்லி. அவங்களும் ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடம் எனக்கு செட்டே ஆகலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் ஷாப் தான். ரொம்ப ஸ்மெல்லு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது ஓகே தான், பட் நான் ரொம்ப அடிக்டடான நான்வெஜ் கிடையாதுன்றதுனால ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு எனக்கு ஒத்துக்கலை. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, நான் எகெயின்ஸ்டெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்வீட் ஷாப்பில் என்டர் ஆகி 4 வாயில் போடு 4 பார்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி டே 1லேயும் சொல்லியிருந்தேன், எங்காலும் ஸ்வீட் ஷாப்பை பார்த்தாவே போதும் இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாது. அது என்ன தான் ஸ்வீட் மேலே அவ்வளோ ஒரு ஆசையோ சத்தியமாக எனக்கும் புரியலை. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படியோ ஆட்டான்னாக்க நல்ல காசு, அவங்கக்கிட்டேயும் இது பண்ணி முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு கம்மி பண்ண ட்ரை பண்ணோம். பட் அவங்க கம்மி பண்ண மாட்டேன்னிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் 2300 ரூபா அவங்களுக்கும் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ல, லன்ச்சும் சரியாக சாப்பிட்ல. ஆனால் நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆக 6:30 ஆகிடுச்சி. இதுக்கு மேலே எங்கடா சாப்பிட்றது? ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா டின்னருக்கு போகலான்னு முடிவு பண்ணி ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சப்வேக்கு போனோம். ஏதாவது லைட்டாக வாங்கன்னு சொன்னால் நம்ம ஐயா கிட்டத்தட்ட 459 ரூபாவுக்கு லைட்டாக வாங்கியிருக்கிறாரு. நான் என்னத்தை சொல்கிறது? சரின்னுட்டு அதையே ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாகி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. ஸோ டே 3ல் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள். இன்கேஸ் மிஸ் ஆகிருந்தால் டே 1 வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. பாய் பாய்.